என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல் உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இதை நீங்க டெவலப் பண்ண வேண்டியது, ஒரு முன்னாடி கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஸோ இந்த சேனல்ல இருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சிந்தனை தூண்டக்கூடிய கதைகள், சின்ன சின்ன குடும்ப கதைகள், நகைச்சுவை கதைகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும், ரிலேட்டிவ்ஸ் குரூப்புக்கும். அதே நேரத்தில் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல அற்புதமான ஒரு கதை பார்க்க போறோம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் எழுதின கேட்டதில் பிடித்த கதை. அதே நேரத்துல சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நகைச்சுவை கதைகள் எழுதுறதுல சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். பிரபலமான ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், இது மாதிரி பன்முக திறமை கொண்டவர். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகம் இதுக்கு முந்தின வீடியோலயும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். நகைச்சுவையோட ஒரு கதையை சொல்றதுலயோ எழுதுறதுலயோ பயங்கரமான கில்லாடினே சொல்லலாம். அவ்வளோ வாசகர் வட்டத்தை, ரசிகர்களை தன்னுடைய வசம் வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு பேச்சாளர். அதாவது குட்டி குட்டி கதையா தான் இருக்கும். ரொம்ப லென்த்தான கதையெல்லாம் இருக்காது. குட்டி குட்டி கதை தான். ஒரு பெரிய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றப்ப ரொம்ப சாதாரண ஒரு சின்ன கதை மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் அவருடைய ஸ்பெஷல். உதாரணமா ஸ்கூல்ல நம்ம படிக்கிறப்ப திருக்குறள் தமிழாசிரியர் நடத்தி நம்ம கேட்டிருப்போம். ஒரு திருக்குறள் பாத்தீங்கன்னா 1.25 அடி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு குறளுக்கு ஒரு மணி நேரம், அது 3/4 மணி நேரம், ஒரு பீரியட் 2 பீரியடே கதை சொல்லி தான் அந்த திருக்குறளையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நமக்கு இப்ப எனக்கும் வருது, உங்களுக்கும் கண்டிப்பா தோணும். அது மாதிரி இவர் ஒரு அருமையான ஒரு பெரிய விஷயத்த, ஒரு சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. நம்ம சிந்தனை பண்ணாதான் அடே அப்பா இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள தோணும். அது மாதிரியான திறமை வாய்ந்தவர். அவருடைய கதைகளை எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்ல இந்த அவருடைய கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை இது ஒரு புதுமையான பாத்திரம் அப்படிங்கிற சிரிக்க வைத்து நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு சிறு கதை. கேட்கலாமா? ஒரு ஆள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா கல்யாணமே ஆகல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருந்திருக்காரு போல. அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு என்னன்னா ஒய்ஃப் கிட்ட மனைவி கிட்ட நல்ல பேர் எப்படி வாங்குறது அப்படின்னு எப்பவும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நல்ல பேர் வாங்கணுமே, நல்ல ஹஸ்பண்ட்னு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவு செஞ்சு வச்சிருக்காரு. அந்த முடிவுப்படி நம்ம நடக்கணும், நல்ல பேர் ஒய்ஃப் கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் கடைவீதி வழியா அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கடையில ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பாக்குறாரு. அவருக்கு அந்த பொருளை இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது இல்ல. அவருக்கு அந்த பொருள் அவருக்கு பரிச்சயமே இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கே, என்னன்னு தெரியலையே, அது நமக்கு என்னன்னே புரியல. அப்ப தன்னுடைய மனைவிக்கு அதை பத்தி தெரியாம தான் இருக்கும். அப்ப இதை நாம அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு கடைக்காரன்ட்ட போய் கேட்கிறாரு. இது என்னங்க, என்ன விஷயம், புது பொருளா இருக்கு அப்படின்னு. அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, இதோட பேர் தர்மாஸ் பிளாஸ்க்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னங்க, இது என்ன யூஸ் ஆகுது, என்னுடைய உபயோகம் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, இதுக்குள்ள நீங்க சூடான பொருளை வச்சா சூடாவே இருக்கும், குளிர்ச்சியான கூலிங்கான பொருளை வச்சாலும் குளிர்ச்சியாவே இருக்கும். அதான் தர்மாஸ் பிளாஸ்க்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே சொல்றீங்க, அது மாதிரி இருக்குமா, கூலா வச்சா கூலாவே இருக்கும் அல்லது சூடா வச்சா சூடா இருக்குமான்னு கேட்கிறப்ப அந்த கடைக்காரர் ஆமாங்க அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இவருக்கு சந்தோஷம், நமக்கு அதை பத்தி தெரியல, இப்பதான் நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட ஒய்ஃபுக்கும் தெரியாம இருக்கும். அப்ப நம்ம வாங்கிட்டு போனோம்னா நம்ம மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், நல்ல பேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அவருக்கு பயங்கர உற்சாகம். ஆகா, மனைவியை சந்தோஷப்படுத்திடலாம், அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. போறப்ப வேற சில பொருட்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அவங்க மனைவி கூப்பிடுறாரு, இங்க வாமா, இங்க சீக்கிரம் வா, அவங்ககிட்ட உனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வராங்க. இது ஒரு புதுமையான பாத்திரம், இங்க பாரு அப்படின்னு காமிக்கிறாரு. அவர் அப்படியா, என்னங்க இதுல புதுமை இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன பொருள் இது அப்படின்னு. இவரு சொல்லியிருக்காரு, இதோட பேர் தர்மாஸ் பிளாஸ்க்கு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க. இதுலதான் பாயிண்ட். ஓகேவா? சோ இது ரொம்ப சூடான பொருளையும் சூடாவே வச்சுக்கும், குளிர்ச்சியான பொருள்னாலும் குளிர்ச்சியாவே வச்சுக்கும், அதுக்காக தான் உனக்காகவே இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா சொல்றாரு. அதனால சொல்லிட்டு மனைவியை பாக்குறாரு. மனைவி கேக்குறாங்க, ஆமா சரி, இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க, என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உனக்காக தான் நான் இதை வாங்கி வந்தேன்,
உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பு காஃபி இருக்கு, அதே மாதிரி ஒரு கப்பு ஐஸ்கிரீம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க ஒய்ஃப்க்கு அதை கேட்டுட்டு மயக்கமே வந்துருச்சு. என்ன இதுல விஷயம் அப்படின்னா, அவர் ஒரே பிளாஸ்க்ல சூடா இருக்கிற காஃபியும் உள்ள ஊத்தி இருக்காரு, ஒரு கப் ஐஸ்கிரீமையும் கூலிங்கா இருக்கு இல்லையா, குளிர்ச்சியா வச்சிருந்தா குளிர்ச்சியாவும் இருக்கும், காபி சூடா இருக்கறனால சூடாவும் இருக்கு இல்லையா, அதனால 2மே உள்ள வச்சிருக்காரு. ஓகேவா, இதான் கதை. நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு, அதை புரிந்து கொள்வது என்பது வேறு. அற்புதமான திருக்குறள் மாதிரி ஒரு ஒற்றை வரியில சொல்லி 1.25 லைன்ல சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, அத புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. விஷயம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அத புரிஞ்சுக்கணும். அதனுடைய உபயோகமோ அல்லது எதுக்காக அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுல சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதே மாரி கூடவே ஒரு துணை கதையும் சொல்றாரு. என்னன்னா, விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்லிட்டு பெர்னாட் ஷாட்ட வந்து போய் கேட்கறாங்களாம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், விஞ்ஞானம் இருக்கே, அது வந்து புதிதாக 10 பிரச்சனைகள உருவாக்காம எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சொல்லாது. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு தீர்வு சொல்லும். ஆனா பல பிரச்சனைகள் அது ஏற்படுத்தி தான் அது மாரி ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு சொல்லுமே தவிர, எந்த பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாம, பிரச்சனையும் ஏற்படுத்தாம ஒரு தீர்வு சொல்லாது. அப்ப வந்து அறிவால் ஏற்படுகிற வெளிச்சம் தான் விஞ்ஞானம். அறிவுதான். அறிவால் ஏற்படுகிற ஒரு விஷயம் தான் விஞ்ஞானம். ஆன்மாவினால வெளிப்படுகிற வெளிச்சங்கிறது வந்து மெஞ்ஞானம். மெய்ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப விஞ்ஞானம் வேணுமா, மெய்ஞானம் வேணுமா அப்படின்னு முடிவு வந்து நம்ம கையில குடுத்துர்றாரு. விஞ்ஞானம்னா இதுதான், மெய்ஞானம்னா இதுதான். அதனால வந்து நீங்க அத புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாரி உங்க வாழ்க்கைய நடத்திட்டு போகணுங்கிறத வந்து சொல்லாம இந்த கதையில சொல்லியிருக்காரு. அற்புதமா இருக்குங்க. இந்த கதைய நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த கதை வந்து அவரு வானொலியிலயோ, தொலைக்காட்சியிலயோ வந்து சொன்ன ஞாபகம் கூட எனக்கு வருது. அது மாரி வந்து மெய்ஞானத்துக்கும், விஞ்ஞானத்துக்கும் அவர் வித்தியாசம் சொல்லி, பெர்னாட் ஷா சொன்னத வந்து இந்த இடத்துல அவரு லிங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால தான் ஒரு விஷயத்த வந்து நாம தெரிஞ்சுக்கிறது வேற, அத புரிஞ்சுக்கிறது வேறங்கிறத அற்புதமா ஒரு சின்ன இது ஒரு புதுமையான பாத்திரம்ங்கிற கதை மூலமா சொல்லியிருக்காரு. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தையும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேற்கொண்டும் தொடர்ந்து கதைகள் வரும். அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேவா?